நியூரோ அப்படின்னாவே வந்து சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? சோ எக்ஸ்ரே அப்படிங்கிறதுலாம் இப்போ இருக்கா? சோ அத பத்தி கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். நியூரோ அதாவது பிரெயின் அண்ட் ஸ்பைன் சொன்னாலே இப்ப நாங்க வி பிரிஃபர் மோஸ்ட்லி வந்து சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் தான். பட் ஸ்டில் ஒரு முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் வந்து எங்களுக்கு எக்ஸ்ரே தான். ஏன்னா வந்து எக்ஸ்ரேல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். மோரோவர் இட் இஸ் ஈஸிலி அவைலபிள் எவ்ரிவேர். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து எக்ஸ்ரே தான். பிரெயினை பொறுத்த வரைக்கும் ஸ்கல் எக்ஸ்ரே அதுல வந்து நமக்கு மேஜர் ஃபிராக்சர் இருந்தா கண்டுபிடிக்கலாம். மற்றபடி இது இப்ப ஸ்கல் எக்ஸ்ரேல வந்து அந்த அளவுக்கு அதிகமான யூஸ் இல்லை. ஆனா வந்து ஸ்பைன் எக்ஸ்ரே, சர்விக்கல் ஸ்பைன், லம்பார் ஸ்பைன் இதுல வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ட்ராமா ஆகுது, இன்ஜுரி ஆகுது அப்படின்னா சர்விக்கல் ஸ்பைன்லயோ, லம்பார் ஸ்பைன்லயோ, டார்சல் ஸ்பைன்லயோ நமக்கு வந்து ஏதாவது ஃபிராக்சர் இருக்காங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ரேல தெரிஞ்சிடும். அடுத்தது வந்து அலைன்மெண்ட், ஏதாவது வந்து சர்விக்கல் ஸ்பைனோட அலைன்மெண்ட் நார்மலா ஒரு கர்வேச்சர் மாதிரி இருக்கும், அந்த கர்வேச்சர் லாஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா வந்து போனி டீஜெனரேஷன், ஏதாவது ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் தெரியுதா, இல்ல டெஸ்க் ஸ்பேஸ் கம்மியா இருக்கா, இது எல்லாமே நமக்கு வந்து கண்டுபிடிச்சலாம் எக்ஸ்ரேல. ஸோ எக்ஸ்ரே வந்து இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி வந்து நாங்க ஆப்ரேட் பண்றோம், ஸ்பைன்ல வந்து ஸ்டெபிலைஸ் பண்றோம், ஸ்க்ரூஸ் ஃபிக்ஸ் பண்றோம். இந்த ஸ்க்ரூஸோட அலைன்மெண்ட்லாம் நாங்க வந்து இன்ட்ரா ஆப்ரேட்டிவாவே சியாம அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ரே மிஷின்ஸ்ல நாங்க பார்த்து தான் பண்ணுவோம். பண்ணாலும் போஸ்ட் ஆப்ரேட்டிவா நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதுக்காக நம்ம சிடி ஸ்கேன் பண்ண தேவையில்லை, எம்ஆர்ஐல தெரியாது. ஸோ அப்போ வந்து எக்ஸ்ரே தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ்ரே டெஃபினட்டா வந்து இட் ஹேஸ் அ ரோல் இன் ஸ்பைன் as well as in neuro.